ஆம்னிட்ரிக்ஸ்ல இருக்க ஃபெயில் சேஃப் மூட் வந்து பென்னோட உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்பட்டா அந்த ஆபத்தை சமாளிக்கக்கூடிய ஏலியனா மாத்தி விட்டுரும். லைக் ஆம்னிவர்ஸ்ல ஒரு எபிசோட்ல மேல்ட்ரெண்ட் வந்து அனாலர்க பிளாஸ்ட் பண்ணப்போ அந்த அனாலர்கல இருந்து இருக்கிற ஃபுல் எனர்ஜியும் அப்சர்வ் பண்றதுக்காக கரெக்டா அந்த நேரத்துல ஆம்னிட்ரிக்ஸ் வந்து பென்ன ஃபீட்பேக் ஏலியனா மாத்தி விட்டுருக்கும். பென்னும் ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணி அனேலார்க் எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து தப்பிச்சிருப்பான். பட் இதே மாதிரி பென்டன் அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸ் ஒரு எபிசோட்ல ஸ்டாம் காஸ்டர் மேனா எனர்ஜி அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ண அந்த ஒரு மிஷின்ல இருந்து அந்த நேரத்துல பென் தேவையில்லாம குரோமோஸ்டோனா மாதிரி அந்த மேனா எனர்ஜி அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணிருப்பான். பட் அந்த அளவுக்கு மேனா எனர்ஜியை குரோமோஸ்டோனால அப்சர்வ் பண்ணவே முடியல. அந்த நேரத்துல குரோமோஸ்டோன் வந்து ஒட்டுமொத்தமா டெஸ்ட்ராய் ஆயிருக்கும். ஆட்டோமேட்டிக்காவும் பென்னாவும் மாறிடுவான். அப்போ அந்த மிஷின் பென்னோட மேனா எனர்ஜியுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். பட் பென்னோட ஆம்னிட்ரிக்ஸோட ஃபெயில் சேஃப் மூட் வந்து இப்ப ஏன் காப்பாத்தல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி குரோமோஸ்டோன் ஃபார்ம்ல இருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்றங்கிற பேர்ல குரோமோஸ்டோனே பறி கொடுத்திருப்பான். அதே சமயத்துல அல்டிமேட்ரிக்ஸோட பேட்டரியுமே டோட்டலா காலி ஆயிடுச்சு. அதனாலதான் ஃபெயில் சேஃப் மூடால பென்னா காப்பாத்த முடியல. அண்ட் இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா பிடிச்சதான் பார்த்திருப்பீங்க. அதனால இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறம் அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கும் வரை பை गाइस.